ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். ஒரு சாய் சகோதரர் என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டார். அது அவருக்கான விஷயங்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமான விஷயங்கள் தான் சொல்லி இந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணலாம். அவர் கேட்ட விஷயம், சாயனா நம்மளை சுற்றி நிறைய பேர் வாழறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையில் முன்னேறாங்களே, ஏன் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா? நானும் வாழ்க்கையில் முன்னேறதுன்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மனக்குழப்பம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும். நான் வாழ்க்கையில் முன்னேறினேன்னா என்ன பண்ணால் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லி அவர் கேட்டார். இந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருந்தால் நீங்கள் இந்த பதிவு முழுசாக பாருங்கள். வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவீங்க. ஒன்றும் இல்லை சாய்ராம், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா இந்த 10 காரணங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அது என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் காரணம், கனவுகளை தைரியமாக நினைக்கிறார்கள். பொதுவாகவே வெற்றி பெற்றவர்கள் சிறிய கனவுகளை இல்லை, பெரிய கனவுகளை நினைக்கிறார்கள். நான் சாதிக்க முடியாது என்பதை விட என்னால் முடியும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் காணும் கனவு அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உண்மைதான் தராமை. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நாம் கனவு காணணும். எந்த வாழ்க்கை தரத்தை நாம் உயர போகிறோமோ என்பதை நாம் கனவில் அடிக்கடி அதை பற்றி சிந்திச்சுக்கினே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனவே நீங்கள் என்னவா மாற போகிறீங்க என்பதை நீங்கள் ஒரு கனவாக காணுங்க. அந்த கனவை நீங்கள் நினைவுபடுத்துவது எப்படி என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். 2வது, செயல்முறை திட்டம். வெற்றி பெற்றவர்கள் வெறும் கனவுகளோடு நிற்க மாட்டார்கள். அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். அன்றாட இலக்குகளை நிர்ணயித்து அதன்படி செயல்படுவார்கள். திட்டமில்லாத முன்னேறவே முடியாது. வெற்றிக்கு ஒரு திட்டம் தேவை. நாம் கனவு கண்டுட்டோம், அதை கொண்டு செல்வதற்கு ஒரு திட்டம் தேவை. அந்த திட்டத்தை நீங்கள் வகுத்துக்கணும். இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வகுத்து கொண்டு செயல்முறை திட்டம் இருந்தால்தான் நீங்கள் உங்கள் கனவுகளை முன்னேறி கொண்டு செல்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். 3வது காரணம், உழைப்பிற்கு பிறகு மட்டுமே ஓய்வு. வெற்றி பெற்றவர்கள் நேரத்தை வீணாக்குவதில்லை. அவர்கள் முடிவு செய்யப்பட்ட வேலைகளை செய்து முடித்த பிறகு மட்டுமே ஓய்வெடுப்பார்கள். சிறிய ஒளி கூட இருளை விரட்டும். சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றிகளை தரும். உழைத்த பிறகு மட்டுமே வாழ்க்கை நம்மை உயர்த்தும் என்பதை உணர்ந்து ஓய்வு கொஞ்சமாகவும் உழைப்பு அதிகமாகவும் இருக்கும். எனவே உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வு என்ற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். 4வது, தோல்வியால் பயப்பட மாட்டார்கள். வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை ஒரு படியாக பார்ப்பார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார்கள். தோல்வியை ஒரு பாடமாக பார்ப்பார்கள். தோல்வி வந்தாலே வெற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை முழுமையாக நம்புவார்கள். தோல்வி என்பது கடைசி அத்தியாயம் அல்ல, வெற்றிக்கு வழிகாட்டும் பாதை என்பதை தோல்விகளை வெற்றி படிகளாக மாற்றி அவர்கள் முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். 5வதாக, பிறரின் விமர்சனங்களை பரிவாக எடுத்துக்கொள்வார்கள். வெற்றி பெற்றவர்கள் எந்த விமர்சனத்தையும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமாக பார்ப்பார்கள். நான் சரியாக இருக்கிறானா என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்வார்கள். விமர்சனங்களை ஏற்று தங்கள் வாழ்க்கைகளை மேம்படுத்துவார்கள். விமர்சனங்களை பயமாக பார்க்க வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான விதைகள் என்று பாருங்கள். விமர்சனங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 6வது, காலத்திற்கேற்ற புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வெற்றி பெற்றவர்களும் வளர வேண்டும். புத்தகங்கள், பயிற்சிகள் எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அப்டேட்டில் நாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வளர்ச்சியும் அப்டேட்டில் இருக்கும். பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கொண்டு இருப்பதை விட இப்போ என்ன நடக்கிறதோ அதற்கேற்றாற்போல் காலத்திற்கு ஏற்றாற்போல் நீங்களும் உங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், வெற்றி பெற்றவர்கள் சரியான மக்களை தன்னை சுற்றி வைத்து கொள்வார்கள். உங்களை ஊக்குவிக்காத மக்களை விட்டுவிடுங்கள். வெற்றி பெற்றவர்கள் தங்களை ஊக்குவிக்கும் மக்களை சுற்றி வைத்திருப்பார்கள். சுற்றியுள்ள நண்பர்களின் மனநிலையே வெற்றியின் முதல் படியாகும். நம்ம சுற்றி எப்பயுமே நல்ல பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் நம்ம வச்சுக்கணும். நெகட்டிவாக பேசுகிறவங்கள தூக்கி ஓரம் போடுங்க. அப்படி தூக்கி போடலைன்னா உங்கள் மனசும் நெகட்டிவாக ஆகிடும். நீங்கள் உங்களின் 5 நெருக்கமான நண்பர்கள் போலவே
உங்கள் மனசை மாற்றிக்கணும். உண்மையான நண்பர்கள் போலவே உங்கள் மனசை மாற்றிக்கின்னு தோல்வி அடையும் போது நம்ம தைரியப்படுத்தணும். வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை கொண்டாடணும். இப்படி நம்ம மனநிலையை சரியான மக்களை நம்மளை சுற்றி வச்சுக்கணும். நல்ல நண்பர்களை நம்ம சுற்றி வச்சுக்கினா தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கடினமான சூழ்நிலைகளிலும் விடாமுயற்சி காண்பார்கள். இது 8வது பாயிண்ட்டு. எதிர்ப்புகள் வந்தால் அவர்கள் நிற்க மாட்டார்கள். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் விடாமல் தொடர்ந்து போராடுவார்கள். இது கடினம் என்று சொல்லாமல் இதற்கான வழி என்ற கேள்விகள் கேட்டு அதற்கான வழியை தேடி வெற்றியை நோக்கி செல்வார்கள். வெற்றியாளர்கள் வழிகளை தேடுவார்கள். தோல்வியாளர்கள் மட்டுமே காரணங்களை தேடுவார்கள். உண்மைதான் தயாரம். நம்ம வெற்றி பெறணும்னா அதற்கான காரணங்களை தேடி அடுத்த வெற்றியை நோக்கி போகணும். தோத்துட்டேனேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து உக்காந்துடக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, கடினமான சூழ்நிலைகளிலும் விடாமுயற்சியை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று. 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பணத்தை மட்டுமே குறிக்கோளாக பார்க்கக்கூடாது. வெற்றி பெற்றவர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக பார்க்க மாட்டார்கள். வெற்றி பெற்றவர்கள் நல்லது செய்ய விரும்புவார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். பணத்திற்கு மேலாக உலகத்தை மாற்றும் கனவுகளை அவர்கள் அடைவார்கள். வாழ்க்கையில் வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதில் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும், நம்மை சுற்றி நல்லவர்களும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிக்கோள் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது உண்மையான வார்த்தை. பணம் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி தராது, வெற்றியை தராது. எனவே நமக்கு வெற்றி பெறுவதற்கு பணம் மட்டுமே குறிக்கோளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. 10வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பொறுமை தெளிவான மனநிலைக்கு வெற்றிக்கு முக்கியம். பொறுமையும் தெளிவான மனநிலையும் இருந்தால் தான் வெற்றியை நாம் பெற முடியும். வெற்றியாளர்கள் எதையும் பொறுமையாக அணுகுவார்கள். அவர்கள் விரைவில் கைவிட மாட்டார்கள். நன்றாக யோசித்து தான் ஒரு முடிவே எடுப்பார்கள். வெற்றி பொறுமைக்கு ரொம்ப அருகில் இருக்குது. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வெற்றி தன்னால் தேடி வரும். இதுதான் நாம் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த 10 விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமே வரும். வெற்றி ரகசியம் உங்கள் கையில் தான் இருக்குது. வெற்றியோட ரகசியம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முன்னேற விரும்புகிறீர்களா? தோல்வியில் பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய விரும்ப வேண்டும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு நினச்சிங்கன்னா நேரத்தை தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கே இந்த நேரமே இந்த செயல் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று நீங்கள் வாழ்க்கையில் முடிவு பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நேரத்தை தள்ளி போடுவது கூட உங்கள் வெற்றியை தள்ளி போடுவதற்கு ஒரு சமம். இதுக்கு நானே மிகப்பெரிய உதாரணமாக இருப்பேன் சாராம். இந்த 10 குறிக்கோளை நான் தொடர்ந்து கடைபிடிச்சிருப்பேன். எனக்கு வராத சோதனைகள் இல்லை. அந்த சோதனைகளை தாண்டி இருக்கிறேன். என்னை சுற்றி எப்பயுமே ஒரு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. என்னை பல பேர் விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் காது கொடுத்து கூட நான் வாங்கினதில்லை. ஏன்னா விமர்சனம் பண்ணுறவங்க 1000 விமர்சனம் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. நாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அதே போல் பணத்துக்காக மட்டுமே நான் இந்த செயலை செய்யலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பணம் மட்டுமே இல்லை, என்னை சுற்றி நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களும் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறாங்க. கடினமான சூழ்நிலை, வேலையை விட்டு நிற்க போகிறேன்னாலும் கடினமான சூழ்நிலையில் நான் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் கடவுளை நம்பினேன். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் பாபா சொன்ன அந்த 2 மந்திரத்தை பிடிச்சி கொண்டு இன்றைக்கி வரைக்கும் நான் உங்கள் கூட பேசின்னு இருக்கிறேன்னா நான் கடைபிடித்த இந்த 10. எனவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த 10 ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 10 ரகசியத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும். இது அப்பா எனக்கு சொன்ன மந்திரம். நீங்களும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இந்த 10 வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.